அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் திருக்குறள் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறான காமராஜ் படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. சோழன், குணாபாபு, சுப்பிரமணியம் சிவா, ஓஏகே சுந்தர், கொட்டாச்சி, தனலட்சுமி, பாடினி குமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த கதையை படமாக உருவாக்கியுள்ளனர். திருக்குறளை எழுதுவதற்கான பின்புலம், அப்போது வாழ்ந்த தமிழ் மக்களின் கலாச்சாரம், சில குறள் எழுதுவதற்கான சூழல் எப்படி ஏற்பட்டது, குறள் தோன்றிய வரலாறு, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மன்னர்களின் பங்களிப்பு இருந்திருக்கிறது, சம்பந்தப்பட்ட மன்னர்கள் யார் யார், இப்படி பல விஷயங்களை பேசியும் காதலையும் கலந்து சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில்தான் திருக்குறள் அரங்கேறியது. அந்த அரங்கேற்றம் நடப்பதற்கு முன்னால் நக்கீரர் தடுப்பார். இந்த பாடல்கள் 4 அடியில் இருக்க வேண்டும், ஆனால் ஒவ்வொரு குறளும் 1.25 அடிதான் இருக்கிறது என வாதிடுவார். ஆனால் பாண்டிய மன்னன் தான் குறளின் பொருளை உணர்ந்து அதை அரங்கேற்றுவார். இது போன்ற காட்சிகள் ரசனையாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். வள்ளுவராக சோழன், அவரது மனைவி வாசுகியாக தனலட்சுமி, புலவர் பெருந்தலை சாத்தனாராக கொட்டாச்சி, பருதியாக குணாபாபு, இவரது காதலியாக பாடினி குமார், நக்கீரராக இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா, பாண்டிய மன்னனாக ஓஏகே சுந்தர் என இதில் நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். இளையராஜாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. எட்வின் சாகாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கலை இயக்குனராக சுரேஷ் கல்லரியும் ஆடை வடிவமைப்பாளராக சுரேஷ்குமாரும் நன்றாக பணியாற்றியுள்ளனர். செம்பூர் கே ஜெயராஜின் கதை, திரைக்கதை, வசனம் அருமை. பெருந்தலைவர் காமராஜ் வாழ்க்கை வரலாற்றை காமராஜ் என்ற பெயரில், காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை வெல்கம் பேக் காந்தி என்ற பெயரிலும் திரைப்படமாக தயாரித்த ரமணா கம்யூனிகேஷன் நிறுவனம் தற்போது திருக்குறளை வைத்து மிக பிரம்மாண்டமாக திருக்குறள் என்ற திரைப்படத்தை மக்களுக்காக கொடுத்துள்ளார்கள். இயக்குனர் பாலகிருஷ்ணனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அவசியம் அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம்.